வணக்கம். ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் கற்கப் போவது ஸ்டாட்டிக் பிளாக்ஸ். ஸ்டாட்டிக் பிளாக்ஸை எவ்வாறு டிக்ளேர் செய்வது, மேலும் ஸ்டாட்டிக் பிளாக்ஸை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதாகும். இதற்கு நாம் பயன்படுத்துவது Ubuntu 14.04, JDK 1.7 மற்றும் Eclipse 4.3.1. இந்த டியூட்டோரியலை தொடர ஜாவா மற்றும் Eclipse IDE தெரிந்திருக்க வேண்டும். மேலும் ஜாவாவில் இன்ஸ்டான்ஸ் வேரியபிள்ஸ், ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் மற்றும் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் பற்றி அறிந்திருத்தல் வேண்டும். தெரியாவிட்டால் அதற்கான ஜாவா டியூட்டோரியல்ஸை கீழே காணும் தொடுப்பின் மூலம் அடையலாம். ஸ்டாட்டிக் பிளாக்ஸ் குறித்து கற்கலாம். ஒரு ஸ்டாட்டிக் பிளாக் பொதுவாக ஸ்டாட்டிக் வேரியபிள்களின் மதிப்புகளை இனிஷியலைஸ் செய்ய பயன்படுகிறது. ஒரு ஸ்டாட்டிக் பிளாக் ஸ்டாட்டிக் கீவர்டினால் டிக்ளேர் செய்யப்படுகிறது. ஒரு கிளாஸ் மெமரியில் ஏற்றப்படும் போது ஸ்டாட்டிக் பிளாக்குகள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒரு புரோகிராமில் ஸ்டாட்டிக் பிளாக்குகள் இருந்தால் அவை கன்ஸ்ட்ரக்டர்களுக்கு முன்னதாக செயலாக்கப்படுகின்றன. ஸ்டாட்டிக் பிளாக்கினுள் நாம் இன்ஸ்டான்ஸ் வேரியபிள்களை அணுக முடியாது. இப்போது Eclipseக்கு சென்று ஸ்டாட்டிக் பிளாக் டெமோ எனும் புதிய ப்ராஜெக்டை உருவாக்குவோம். ப்ராஜெக்டினுள் ஸ்டாட்டிக் பிளாக்குகளின் பயன்பாட்டினை விளக்க தேவையான கிளாஸ்களை உருவாக்குவோம். src போல்டரில் ரைட் கிளிக் செய்து நியூ கிளாஸை கிளிக் செய்யவும். கிளாஸின் பெயரை ஸ்டூடென்ட் என்ரோல் என டைப் செய்து என்டர் கொடுக்கவும். இப்போது ஸ்டூடென்ட் என்ரோல் கிளாஸை குறித்து காட்டும் வகையில் பின்வரும் கோடினை டைப் செய்க. கவுண்ட் மற்றும் org நேம் ஆகிய இரண்டு ஸ்டாட்டிக் வேரியபிள்கள் இருப்பதை கவனிக்கவும். இப்போது சோர்ஸை கிளிக் செய்து ஜெனரேட் கன்ஸ்ட்ரக்டர் யூசிங் ஃபீல்ட்ஸ் என்பதை தேர்ந்தெடுக்கவும். உருவாகிய கோடிலிருந்து சூப்பர் கீவர்டை நீக்கவும். கன்ஸ்ட்ரக்டர் ஒவ்வொரு முறை செயலாக்கப்படும் போதும் நமக்கு தகவல் பிரிண்ட் ஆகும்படி செய்ய வேண்டும். எனவே கன்ஸ்ட்ரக்டரினுள் பின்வரும் கோடினை டைப் செய்க. கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக்ட். இப்போது வேரியபிள்களின் மதிப்புகளை பிரிண்ட் செய்ய showData எனும் மெத்தடினை இந்த கிளாஸில் இணைப்போம். எனவே பின்வரும் கோடினை டைப் செய்யவும். இப்போது கவுண்ட் மற்றும் org நேமின் மதிப்புகளை இனிஷியலைஸ் செய்ய ஒரு ஸ்டாட்டிக் பிளாக்கினை இணைப்போம். பின்வரும் கோடினை டைப் செய்க. org நேம் மற்றும் கவுண்ட் வேரியபிள்கள் ஸ்டாட்டிக் வேரியபிள்கள் ஆகும். ஸ்டாட்டிக் கீவர்ட் எனும் முன்சேர்க்கையுடன் கர்லி பிராக்கெட்டுகளுக்குள் உள்ள இந்த குறியீடுகளின் தொகுப்பே ஸ்டாட்டிக் பிளாக் ஆகும். இந்த ஸ்டாட்டிக் பிளாக் கவுண்ட் மற்றும் org நேமின் மதிப்புகளை முறையே 100 மற்றும் IITM என இனிஷியலைஸ் செய்கிறது. ஸ்டாட்டிக் பிளாக் 1 is invoked என்பதை பிரிண்ட் செய்ய பின்வரும் கோடினை ஸ்டாட்டிக் பிளாக்கினுள் டைப் செய்க. இப்போது மெயின் மெத்தடை கொண்ட இன்னொரு கிளாஸினை இணைப்போம். எனவே டிஃபால்ட் பேக்கேஜின் மீது ரைட் கிளிக் செய்து நியூ கிளாஸ் என்பதை கிளிக் செய்து பெயரை டெமோ என டைப் செய்யவும். கிளாஸினுள் நமக்கு மெயின் மெத்தட் உள்ளது. மெயின் மெத்தடை உருவாக்க மெயின் என டைப் செய்து பின்னர் கண்ட்ரோல் பிளஸ் ஸ்பேஸை அழுத்தவும். ஸ்டூடென்ட் என்ரோல் கிளாஸுக்கான ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குவோம். S1 எனும் ஆப்ஜெக்டை உருவாக்க பின்வரும் கோடினை டைப் செய்க. இப்போது மதிப்புகளை பிரிண்ட் செய்ய showData மெத்தடை செயலாக்கம் செய்வோம். டைப் செய்க s1.showData செமிகோலன். இப்போது டெமோ புரோகிராமை ரன் செய்யலாம். ஸ்டாட்டிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்டருக்கு முன்னதாகவே செயலாக்கப்பட்டுள்ளதை காணலாம். ஸ்டாட்டிக் பிளாக்கில் உள்ள வரையறைக்கேற்ப கவுண்ட் மற்றும் org நேமின் மதிப்புகள் இனிஷியலைஸ் ஆகியுள்ளது. இப்போது ஸ்டூடென்ட் என்ரோல் கிளாஸுக்கு திரும்புவோம். இப்போது ஸ்டாட்டிக் பிளாக்கினுள் id இன் மதிப்பை இனிஷியலைஸ் செய்யும் போது என்ன ஆகும் என்பதை பார்ப்போம். ஸ்டாட்டிக் பிளாக்கினுள் டைப் செய்க id equals it01 செமிகோலன். இங்கே ஒரு பிழை காட்டப்படுகின்றது. இன்ஸ்டான்ஸ் வேரியபிளை ஸ்டாட்டிக் பிளாக்கினுள் அணுக முடியாது என்பதை அது குறிக்கிறது. இப்போது இந்த வரியை செயலிழப்பு செய்ய கமெண்ட் செய்து தொடர்வோம். ஸ்லைட்ஸுக்கு திரும்புவோம். ஒரு கிளாஸ் பல ஸ்டாட்டிக் பிளாக்குகளை கொண்டிருக்கலாம். அந்த வகையில் அவை சோர்ஸ் கோடில் தோன்றும் வரிசையில் ஒரு முறை மட்டுமே அழைக்கப்படுகின்றன. அதை சரிபார்க்க Eclipseக்கு மாறவும். இங்கு உள்ள ஸ்டாட்டிக் பிளாக்கிற்கு அடுத்து மற்றொன்றை சேர்ப்போம். பின்வரும் கோடினை டைப் செய்க. இந்த ஸ்டாட்டிக் பிளாக் கவுண்ட் மற்றும் org நேமின் மதிப்புகளை முறையே 200 மற்றும் IITB என இனிஷியலைஸ் செய்கிறது. ஸ்டாட்டிக் பிளாக்கினுள் பின்வரும் கோடினை டைப் செய்க.
இப்போது டெமோ புரோகிராமை ரன் செய்யலாம். அவுட்புட்டிலிருந்து முதல் ஸ்டாட்டிக் ப்ளாக்கிற்கு அடுத்து இரண்டாமாவது செயல்படுத்தப்படுவதை சரிபார்க்கலாம். ஸ்டாட்டிக் வேரியபிள்களான கவுண்ட் மற்றும் org நேமின் மதிப்புகள் இரண்டாவது ஸ்டாட்டிக் ப்ளாக்கால் புதுப்பிக்கப்படுகின்றன. அவை முறையே 200 மற்றும் IIT B. சுருக்கமாக பார்ப்போம். இந்த டுடோரியலில் நாம் கற்றது ஸ்டாட்டிக் ப்ளாக் என்றால் என்ன, அவற்றை எவ்வாறு டிக்ளேர் மற்றும் டிஃபைன் செய்வது, மேலும் ஸ்டாட்டிக் ப்ளாக்குகளை எப்போது அழைப்பது மற்றும் செயலாக்கம் செய்வது. பயிற்சிக்கு ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் பயிற்சியையே தொடரவும். நீங்கள் ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் பயிற்சியை முடித்துவிட்டீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முன்பு போல கார் சர்வீஸ் கிளாஸை இந்த ஸ்லைடுகளில் குறிப்பிட்டுள்ளது போல் வடிவமைக்கவும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்கள் மற்றும் ஸ்டாட்டிக் வேரியபிள்களை கண்டறியவும். இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்களுக்கான மதிப்புகளை இனிஷியலைஸ் செய்ய ஒரு கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் செய்யவும். ஸ்டாட்டிக் வேரியபிள்களின் மதிப்புகளை இனிஷியலைஸ் செய்ய ஒரு ஸ்டாட்டிக் ப்ளாக்கை டிஃபைன் செய்யவும். மேலும் மெயின் மெத்தடை கொண்ட டெமோ கிளாஸை உருவாக்கவும். மெயின் மெத்தடினுள் கார் சர்வீஸுக்கான சில ஆப்ஜெக்ட்களை உருவாக்கி ஷோ மெத்தடினை செயலாக்கவும். கீழே காணும் தொடுப்பின் மூலம் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் குறித்து சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். அதை பதிவிறக்கம் செய்து காணுங்கள். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது. இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது. மேலும் அறிய மெயில் எழுதவும். contact@spoken-tutorial.org. இந்திய அரசின் MHRD இன் NMEICT ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு நிதியுதவி தருகிறது. மேலும் இந்த திட்டம் பற்றி அறிய கீழே உள்ள தொடுப்பினை காணவும். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்தது ஐஸ்வர்யா. குரல் கொடுத்தது IIT பாம்பேயிலிருந்து சண்முகப்பிரியா. நன்றி.